ஹாய் வீவோஸ், நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சந்திரகலா ஜெயிலிருந்து நேரடியாக சாமுடிச்சேரி வீட்டுக்கு தான் வராங்க. சிவனாண்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு சந்திரா, அதான் உன்னை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சுல, இனிமேட்டு சாமுடிச்சேரியை பழி வாங்குற எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம 2 பேருமே சந்தோஷமாக வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சந்திரகலா சொல்கிறாங்க, என்னங்க புசுக்க நீ இப்படி சொல்லிட்டீங்க, அது எப்படி எங்கள் அக்காவை பழி வாங்கணும், அந்த கார்த்தி பையனை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டோம். கடைசி நேரத்தில் எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு இதுல இருந்து என்னால் பின் வாங்கவே முடியாது. கண்டிப்பாக என்னோட குறிக்கோளில் நான் உறுதியாக தான் இருக்கேன். சாமுடிச்சேரியை பழி வாங்காமல் நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சந்திரா சிவனாண்டி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட சிவனாண்டி சந்திரா கிட்ட சொல்கிறாங்க, சரி சந்திரா, நீ இவ்வளோ உறுதியாக இருக்கும்போது அதுக்கு நான் தடையாக இருக்க மாட்டேன், நீ போயிட்டு உன்னோட வேலையை காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம சந்திராவும் சாமுடிச்சேரி வீட்டுக்கு போய் நின்று அவங்க ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அக்கா, நான் இப்பயும் சொல்கிறேன், நான் தப்பு பண்ணதான். சிவனாண்டி கூட கூட்டு சேர்ந்து இந்த கார்த்தியை தான் இந்த வீட்டை விட்டு துரத்தணுமே நினச்சனே தவிர மற்றபடி உனக்கு எந்த கெட்டதுமே நான் நினச்சதே கிடையாது. எனக்கு வேற வழி தெரியலக்கா, இந்த கார்த்தி பையன் வீட்டில் இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அவனால் நீ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்க, அதனால தான் அவனை எப்படியாவது துரத்தணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ வேலைகள் பண்ணேன். கடைசியில் அது உனக்கே பெரிய வினையா முடியும், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, என்னைய மன்னிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டால் சாமுடிச்சேரி சொல்கிறாங்க, இங்கே பாரு சந்திரா, என்னதான் இருந்தாலும் நீ பண்ணது தப்பு தான், அதனால உன்னை மன்னிச்சு நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சாமுடிச்சேரி சொன்னாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே சந்திரகலா சாமுடிச்சேரியை நம்ப வைக்கிறதுக்காக கையில் ஒரு லிக்விடை எடுத்து மேலே ஊற்றிக்க போகிறாங்க. இனிமேட்டு நான் இப்படி தாங்க உனக்கு நிரூபிச்சாகணும், உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு இனிமேட்டு நான் உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் ட்ராமா பண்ணேன். இதை கேட்ட கார்த்தி, மயில்வாகனம் எல்லாருமே அப்படியே பாய பழந்து பார்த்துட்டு இருக்காங்க. என்னது இது, சந்திரா இந்த வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்காக எந்த இலைக்கும் போவாங்களாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது ரேவதி சொல்கிறாங்க, அம்மா வேணாமா, அவங்க போடுற ட்ராமாவெல்லாம் நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க, சித்தி நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட சாமுடிச்சேரி சொல்கிறாங்க, சரி ரேவதி, நீ சொல்கிற மாதிரி அவன் நடிக்கிறானே வச்சுக்கலாம், நாம் சொல்கிற கண்டிஷனுக்கு அவள் ஒத்துக்கிட்டானா கண்டிப்பாக அவள் இந்த வீட்டில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட சந்திரகலா சொல்கிறாங்க, அக்கா நீ என்ன செய்ய சொன்னாலும் கண்டிப்பாக நான் செய்வேன், உனக்காக நான் உயிரே கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்ல. இதை கேட்ட சாமுடிச்சேரி சொல்கிறாங்க, சரி சிவனாடி கட்டின தாலியை நீ பஞ்சாயத்தில் கலட்டி அவன் கையில் கொடுத்துட்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சந்திராவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அடி பாவி, கடைசியில் என்னோட தாலிக்கு அப்பி வச்சுட்டியேடி அப்படிங்கிற மாதிரி நம்ம சந்திரா மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. வேற வழி இல்லை, இதுலேருந்து நம்ம பின்வாங்கணும்னா கண்டிப்பாக அசிங்கம் நம்மளுக்கு தான். என்னதான் இருந்தாலும் நான் தாலியை கலட்டி வச்சாலும் அவர் என்னோட புருஷன் தான், இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா சாமுடிச்சேரி கிட்ட சொல்கிறாங்க, சரிக்கா இந்த கண்டிஷனுக்கு நான் ஒத்துக்கிட்டாதான் நீ என்னை நம்புவேனா, கண்டிப்பாக நான் ஒத்துக்கிறேன். எனக்கு அவன் கூட வாழ இஷ்டமே இல்லை, நான் கார்த்தியை பழி வாங்கணும் தான் அவன் கூட நான் கூட்டு சேர்ந்தனே தவிர மற்றபடி அவன் கூட சந்தோஷமாக சேர்ந்து வாழ்கிறதுக்கெலாம் கிடையாது. அதனால் இந்த தாலியை கலட்டி நான் பஞ்சாயத்துலேயே ஒப்படைச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சந்திரா சொல்லிடுறாங்க. இந்த சைடு சிவனாண்டி சந்திரா பற்றியே தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சந்திரா விட வீட்டுக்கு போனாலே சாமுடிச்சேரி சந்திராவை என்ன பண்ணாலும் எது பண்ணாலும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக சந்திரா கால் பண்ணுறாங்க. சிவனாண்டி சந்திரா கிட்ட பேசுகிறாங்க, என்ன சந்திரா எல்லாமே ஓகே ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, நம்ம நினச்சதை விட இங்கே ரொம்பவே மோசமாக போய்கிட்டு இருக்கு. அக்கா என்ன பண்ணா தெரியுமா, நான் அவளுக்காக உயிரே கொடுத்து நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் நான் ஒரு லிக்விடை வச்சுருந்தேன், அப்போ கூட அவள் அதை பெருசாக எடுத்துக்காம சிவனாண்டி கட்டின தாலியை நீ கலட்டி வைக்கணும் பஞ்சாயத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா. எனக்கு வேற வழி தெரியலங்க, அந்த வீட்டுக்குள்ளே நான் எப்படியாவது போயாகணும், அதனால இதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சந்திரா சொல்ல. இதை கேட்ட சிவனாண்டி சொல்கிறாங்க, சரி சந்திரா, உன்னோட குறிக்கோளில் நீ உறுதியாக இருக்கல்ல, இதுலேருந்து நீ பின்வாங்காத. நம்ம தாலி கட்டினாதான் புருஷன் முண்டாட்டின்னு கிடையாது, நம்ம 2 பேருமே மனசளவில் எப்போவுமே புருஷன் முண்டாட்டி தான், அதனால நீ நினச்சதை சாதிச்சுட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், அந்த கார்த்தி பையனை இந்த வீட்டை விட்டு துரத்தணும், அக்காவை பழி வாங்கணும். என் கழுத்தில் இருக்கிற தாலியை அவள் கலட்ட வச்சால, அதே மாதிரி ரேவதி கழுத்தில் இருக்கிற தாலியையும் நான் கலட்ட வைப்பேன், சாமுடிச்சேரியும் பழி வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி சந்திரா சிவனாடி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது, இவ்வளோ தூரம் நம்ம காதிப்பட்ட கஷ்டம்லாம் வீணாக போயிடுச்சு, ஒரு நாள் கூட அந்த சந்தோஷம் இவங்க குடும்பத்தில் நிலைக்கவே இல்லை. மறுபடியும் சந்திரா வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க தான் சொல்லலாம். நம்ம சாமுடிச்சேரி ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க, சந்திரா கூட பேச மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து சந்திரா சாமுடிச்சேரி கிட்ட சொல்றாங்க, அக்கா எனக்கு எல்லாரை விட நீதான்க்கா பெருசு, நீ சின்ன வயசுலேருந்து தூக்கி வளர்த்த, நீ இப்படி என் கூட பேசாமல் இருக்கிறது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட சாமுடிச்சேரி சொல்றாங்க, நாளைக்கு பஞ்சாயத்தில் நீ தாலியை கலட்டி வச்சதுக்கு அப்புறம் தான் ஓ மேலே எனக்கு நம்பிக்கை வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாமுடிச்சேரி சொல்லிடுறாங்க. மறுநாள் காலையில் பஞ்சாயத்துக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிடுறாங்க. அப்போ தான் சந்திரா அந்த தாலியோட நின்றுட்டு இருக்காங்க. அப்போ சாமுடிச்சேரி சொல்கிறாங்க, சந்திரா இப்போவே நீ அந்த தாலியை பஞ்சாயத்தில் ஒப்படைக்கணும், உனக்கும் சிவனாடிக்கும் எந்த ஒரு உறவும் இல்லை அப்படிங்கிறத நீ தான் ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்ட சந்திராவும் சரிக்கா
அதில் தான் உனக்கு சந்தோஷம்னா அதை செய்யக்கூட நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் இருக்கிற தாலியை அப்படியே கலட்டி பஞ்சாயத்தில் கொடுத்துட்றாங்க. இதை பார்த்ததுமே சாமுண்டீஸ்வரி வாய் பழுந்து போயிட்டாங்க. நம்ம தங்கச்சி நம்ம மேலே எவ்வளோ பாசமாக இருக்காளா, நம்ம மேலே வச்சிருக்க பாசத்தினால கட்டின புருஷனே வேணான்னு சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரியை நினச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த சைடு நம்ம சந்திரா பட்ட பாடு சந்திராவுக்கு தான் தெரியும். அந்த தாலியை கலட்டும் போது சாமுண்டீஸ்வரியை என்ன மாதிரியா மனசில் திட்டிருப்பாங்கன்னு தெரியல. நம்ம சந்திரா வந்து ஏதோ பெரிய தியாகத்தை பண்ண மாதிரி சாமுண்டீஸ்வரி ஓடி வந்து சந்திராவை கட்டிப்பிடிக்கிறாங்க. சந்திரா, நீ வந்து என் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி பேச, இதெல்லாம் பார்த்துட்டு சந்திராவுக்கு மனசுக்குள்ள அப்படியே குமுறுது. என்னாடி நீ என் புருஷனை விட்டு நான் பிரியறேன்னு சொல்கிறேன், அதில் நீ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கியா? இதுதான் நீ என் மேலே வச்சிருக்க பாசமா? சும்மா தங்கச்சின்னு சொல்லிட்டு பாசத்தை காட்டினா பத்தாது, அவளோட வாழ்க்கையை எப்படி வழி நடத்துறதுன்னு கொஞ்சமாவது நீ யோசிச்சு பார்க்கணும். அந்த விஷயத்தில் நீ தோத்துட்டக்கா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு சிவனாண்டிக்கு வந்து ஒன்றுமே புரியல. என்னடா இவ தன்னோட அக்கா பக்கம் இருக்காளா இல்லை நம்ம பக்கம் இருக்காளா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு நிமிஷம் குழப்பமே ஆயிடுச்சு. சரி, என்னதான் இருந்தாலும் நம்ம சந்திரா நம்மளை விட்டு எப்போவுமே போக மாட்டான், அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவள் தாலியை கழட்டி கொடுத்ததுல இருந்தும் மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி சிவனாண்டி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்சு எல்லாருமே வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போது சந்திரா வந்து கார்த்தியை பார்த்து இலக்காரமாக சிரிக்கிறாங்க. பாத்தியாடா, நீ என்னையே இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ ஆதாரங்கள் கஷ்டப்பட்டு நீ திரட்டின. கடைசி நேரத்தில் எங்கள் அக்காவையே நான் ஏமாற்றி எப்படி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோம் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து கார்த்தியை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த சைடை நம்ம கார்த்தி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நீங்கள் இதையும் ட்ராமா தான் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. இருந்தாலும் அத்தை உங்கள் மேலே ரொம்பவே பாசம் வச்சுருக்காங்க. உங்களுக்கு நான் டைம் தரேன். சீக்கிரமாக நீங்கள் மனம் திருந்தி பழையபடி இருக்கிற மாதிரி பாருங்கள். இப்படியே பழி வாங்குற எண்ணத்தோட இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது கிடையாது அப்படிங்கிற மாதிரி கார்த்தி சந்திரா கிட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாருடா, என்னோட குறிக்கோள்லேருந்து நான் எப்போவுமே பின்வாங்க மாட்டேன். என் கழுத்தில் இருக்கிற தாலியை நீங்கள் கழட்ட வச்சுட்டீங்கல்ல, நான் உங்களெல்லாம் நிம்மதியாக வாழ விட்டுருவேனா? கண்டிப்பாக விடவே மாட்டேன். நீ எப்படி என்னோட கழுத்தில் இருக்கிற தாலியை கழட்ட வச்சியோ அதே மாதிரி ரேவதி கழுத்தில் இருக்கிற தாலியை நான் கழட்ட வைப்பேன். என் அக்காவை நான் பழி வாங்கி தான் தீருவேன் அப்படிங்கிற மாதிரி சந்திரா கார்த்திகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் மயில்வாகனம் சொல்கிறாங்க, எப்பா இவங்க கிட்டலாம் பேசி டைமை வேஸ்ட் பண்ண வேணாம் விட, அதான் அத்தைக்கு தான் தெரிஞ்சிச்சுல இவங்களோட குணம் என்னன்றது. இனிமேட்டு அவங்க ஜாக்கிரதையாக இருந்தால் அவங்களுக்கு நல்லது. அப்படி இல்லைனா கடைசியில் எப்பயும் போல் அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்ட நீ அவங்கள அதிலிருந்து காப்பாற்ற, இப்படியே தான் போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மயில்வாகனம் கார்த்திகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு முடிவு, சிவகாமி அம்மாவோட சாவுக்கு காரணம் கண்டிப்பாக அந்த சிவனாடியோட குடும்பம் தான், எங்கள் தாத்தா பாட்டி கிடையாது அப்படிங்கிறத நம்ம அத்தைக்கிட்ட நிரூபிச்சுட்டாலே போதும். சந்திராவும் திருந்திடுவாங்க, அத்தையும் மனசு மாறிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கார்த்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் கேட்டுட்டு மயில் சொல்கிறாங்க, அதுக்கு தான் எந்த ஆதாரமே இல்லையே, என்னப்பா செய்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கார்த்தி சொல்கிறாங்க, விடுங்க, இவ்வளோ தூரம் சந்திரா வந்து எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நிரூபித்த நம்மளுக்கு இதை பற்றி தெரியறதுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்காமலா போயிடும் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி மயில் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் முடிய போகிற மாதிரி கொண்டு போகிறீங்க, ஆனால் கடைசி நேரத்தில் இதில் வந்து நாங்கள் முடிக்க போகிறது கிடையாது, இன்னும் நிறைய எபிசோட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எது எப்படியோ நம்ம கார்த்தி இப்போதைக்கு அந்த விஷயத்தை பற்றி கண்டுபிடிக்க மாட்டாரு. இந்த சந்திராவோட ஆட்டம் தான் தலைக்கு மேலே இனிமேட்டு ஆட போகுது, அதையே நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.